நாட்டை அபகரிக்க போகிறேன். என்ன துரியோதனா? உங்களுக்கு சம்மதமா? சம்மதமா? ஒரு உபாயம் என்ன உபாயம் அது? பாண்டவர்களை சூதாடி நடிக்க போகிறேன். சூதாடி நடிக்க போகின்றாயா? இப்பொழுது நீ அவரிடத்திலே சென்று நாட்டை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயே, இது நீதியா? இது தர்மமா? ஹரிஹரி, இதை கேட்டாலே காதெல்லாம் கேட்கலாம். பாண்டவருக்கு ராஜ்யம் கொடுத்தால் அதை வைத்து பொறுமையாக வாழாமல்
பெருமையை கையாண்டார்கள். என்ன சொல்கின்றாய் மகனே துரியோதனா? ஆமாம், என்ன அதையே கையாண்டார்கள்? தான் சொல்கிறேன். நீங்கள் மொழியதையே நான் வழிமொழிகிறேன். ஏன் அவர்கள் பெற்ற நாட்டை வைத்துக் கொண்டு செல்வ செருக்கை மீன்மேலும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போய்விட்டார்கள். அது மட்டுமா, என்ன அந்த திரௌபதி என்னை பார்த்து நகைத்தாள். அதற்காக அவர்கள் நாடு நகரம் அனைத்தையும் நான் பறித்துக் கொள்ள எனக்கு திறமை உண்டு. வாதாடி சூதாடி பறித்துக் கொள்வது தோஷமே கிடையாது. எதற்கெல்லாம் சொல்ல போறேன்? அப்படி நீ நாடு பறிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் என்னுடைய தந்தை கையினாலே ஒரு லிகிதம் எழுதி கொடுத்தால் மரத்தை வைத்து மரத்தினோ மரத்தை வைத்தார். அது வீண் கதை பேசி போவோர்க்கு நெகிழ் கொடுக்குது. நமக்கு வீடு இருக்கிறதா? அப்போது மரமே வேண்டாம் உனக்கு. ஆமா, கதை வெட்டி பேச்சு பேசும் வீணனுக்கு மேல் தந்தார் போல் இதோ அணிந்து கொண்டிருக்கிறாயே. நீ கடைசியா சொன்ன ஒத்துவன், அதுக்கு திறமை இருப்பவன், அவனுக்கு நெகிழ் கொடுக்கலாம். அப்படி போய் வந்தா கூட அவன் சமாளிக்கிறதுக்கு வாழ்வோம். அன்ன வஸ்திரம் எல்லாம் இங்கே போட்டுக்கிறீங்களே, இத உடை எப்படி மின்னுது பாடுறா. யார் பணம்? யார் பணம்டா இதெல்லாம்? என் பணம். இதோ இருக்கிறது இந்த திரேகத்தில் திராணி. அது நான் போட்டு வளர்த்த உணவு, அன்னம். சாப்பிடுறது எங்க? படியளப்பவர் எனக்கு நல்லது செய்யாமல் உன் குணமும் ஆசையும் பண்பும் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ரோகம் செய்வாய், நீ இதையும் பேசுவாய், இதற்கு மேலும் பேசுவாய். செய்யலாமா? அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு நல்லதொரு உபயோகத்தை சொல்லலாம் என்று நினைத்தால் என் மீது நீ குற்றம் சாட்டுகின்றாய் அல்லவா? அதனால் உற்றதை சொன்னேன்